வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மெல்டிங் கட்ஸில் ஆனியன் போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: நீளமாக வெட்டின வெங்காயம் 2, பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கிக்கோங்க, இஞ்சி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது போக நமக்கு கடலை மாவு 3/4 கப், 1/4 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். முதல்ல நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதோட காரத்துக்கு நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் காரமாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் மாவு போட்டு பிணையும் பொழுது உங்களுக்கு போண்டா செய்யறதுக்கு ஷேப் வரும். பச்சை மிளகா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு கை எரியும் பிணையும் போது, அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயத்தில் இப்போ தண்ணி கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க 3/4 கப் கடலை மாவு, எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, இந்த 2 மாவையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ இதை நல்லா வெங்காயத்தில் இருக்க தண்ணி பதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடி வரைக்கும் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போது வெங்காயம் மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மிக்ஸோட நம்ம சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ஸோ பிணைய இந்த எண்ணெய் இதோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம பொரிச்சு எடுக்கும்போது மொறுமொறுப்பு இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் சேர்க்குறோம். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மாவை பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி போண்டா எடுக்கிறதுக்கான பதமான மாவு கிடைச்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தவாவில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம அடியில் வச்சு நம்ம போண்டா எடுத்து போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மாவு பதம் பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப இறுக்கி உருண்டைகள் பிடிக்க வேண்டாம், மெதுவாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டைகள் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி பண்ண வேண்டாம், இல்லைனா கருகிரும். ஸோ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு சூடான சுவையான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் போண்டா செய்கிறது எப்படின்ற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.